வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். உருளையன்பேட்டையில் அனுமதியின்றி இயங்கிய தங்கும் விடுதி, சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் வெளியேற்றியதால் பரபரப்பு. நிலத்தை கையகப்படுத்துவதில் பல கோடி ரூபாய் ஊழல், ஆரோவில் வாசிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. விளையாட்டு மைதானத்தை மனைப்பிரிவுகளாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு, விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மது போதையில் தாறுமாறாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய தமிழக வாலிபர், தர்ம அடி கொடுத்து காரை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள். இனி விரிவான செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். காஞ்சிமா முனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற தமிழ்துறை தலைவர் குழந்தைசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மைய இயக்குனர் குழந்தைசாமியை பாராட்டி கௌரவித்தார். 38 ஆண்டுகள் தமிழ் பணி செய்ததோடு மாநில அளவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராகவும் சிறப்பாக பணியாற்றியதை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தார். பேராசிரியர்கள், கண்காணிப்பாளர் கௌதமன் மற்றும் அலுவலர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். ஜீவானந்தம் 90 ஸ்டார் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குழு நண்பர்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. ஜீவானந்தம் 90 ஸ்டார்ஸ் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். பல்வேறு இடங்களில் அன்னதானமும் வழங்கி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக ஷைன் சில்ட்ரன்ஸ் ஹோமில் உள்ள புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஜீவானந்தம் 90 ஸ்டார்ஸ் முன்னாள் மாணவர்கள் குழு நண்பர்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஜீவானந்தம் 90 ஸ்டார்ஸ் முன்னாள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூரில் ஆக்கிரமிப்பை அகற்ற வியாபாரிகள் எதிர்ப்பு, சமரசம் செய்து வைத்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா. வில்லியனூர் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் வில்லியனூர் மாட வீதிகளில் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள், விளம்பர பேனர்களை துணை ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் தலைமையில் அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். 3வது நாளாக ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி தொடர்ந்தது. அப்போது வியாபாரிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முற்றுகையில் ஈடுபட்டிருந்த வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போதிய கால அவகாசம் கொடுக்காமல் ஆக்கிரமிப்பை அகற்றுவதால் வியாபாரம் பாதிப்பதாக புகார் தெரிவித்தனர்.
காஞ்சிமாமுனிவர் அரசினர் பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புகையிலை எதிர்ப்பு நாளை முன்னிட்டு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடத்திய விழிப்புணர்வு கூட்டத்தில் இயக்குனர் செல்வராஜ் புகையிலையை தவிர்க்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்தினார். புகையிலை எதிர்ப்பு நாளை முன்னிட்டு காஞ்சிமாமுனிவர் பட்டமேற்படிப்பு மைய நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. விழிப்புணர்வு கூட்டத்தில் இயக்குனர் செல்வராஜ் புகையிலையை தவிர்க்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து உணர்த்தினார். முதலில் குடும்ப தலைவனை அழித்த பின் குடும்பத்தையே அழித்துவிடும் என்றும் கூறினார். தொடர்ந்து சிறப்புரை வழங்கிய தமிழ்துறை தலைவர் குழந்தைசாமி நிக்கோட்டினால் வரக்கூடிய தீமைகள் குறித்து விளக்கினார். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கிருஷ்ணகுமார் புகையிலை, சிகரெட், பீடி அனைத்துமே தனக்குத்தானே வைத்துக் கொள்ளும் கொல்லிக்கட்டை எனும் விழிப்புணர்வு வாசகத்தை மேற்கோள் காட்டினார். புகைப்பழக்கம் தன்னை மட்டுமல்லாமல் தனக்கு அருகில் உள்ள அனைவரையும் தாக்கும் என்பதை உணர்த்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் புகையிலை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். ஆரோவில் வளர்ச்சி பணிக்காக நிலங்கள் கையகப்படுத்துவதில் பல கோடி ரூபாய் ஊழல். ஆரோவில் என்பது ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாட்டு நிறுவனம் யுனெஸ்கோ உதவியுடன் உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் மத கோட்பாடுகள், அரசியல் ஈடுபாடுகள், நாட்டுப்பற்று இவைகளை தாண்டி அமைதி, சிறந்து வளரும் சமூகம் முதலியவற்றின் அடிப்படையில் மனிதகுல ஒருமைப்பாட்டை உண்மையாக்குவதே ஆரோவில்லின் நோக்கம் என்ற பிரணகத்தோடு ஸ்ரீ அன்னையால் 1968ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. தான் ஆரோவில் என்னும் சர்வதேச நகரமாகும். புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த நகரமானது தற்போது மத்திய அரசின் மேற்பார்வையில் உள்ளது. 52க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இங்கு வசித்து வருகின்றனர். குழந்தை முதல் 80 வயதிற்கு மேற்பட்டோர் வரை அனைத்து சமூக பண்பாட்டு பின்னணிகளை கொண்டுள்ள அவர்கள் ஒட்டுமொத்த மனித இனத்தை பிரதிநிதித்துவம் செய்கிறார்கள். இந்நகரத்தின் மக்கள் தொகை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருகின்றது. இதற்காக ஆரோவில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உள்ளது. இதற்காக மாஸ்டர் பிளான் வளர்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. மேலும் அன்னையின் கனவு திட்டமான வளர்ச்சி பணிக்காக ஆரோவில் ஃபவுண்டேஷன் நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஆரோவில்லிற்கு பயன்படாத இடத்தை விற்பனை செய்துவிட்டு ஆரோவில்லிற்கு தேவையான இடத்தை வாங்கிக் கொள்வது, அதாவது கைமாற்று முறை என்ற அடிப்படையில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதில் கோடிக்கணக்கில் ஊழல்கள் நடந்திருப்பதாக ஆரோவில் வாசிகள் ஆரோவில் ஃபவுண்டேஷன் மீது புகார் தெரிவித்துள்ளனர். அதாவது நிலங்களை விற்கும் போதும் வாங்கும் போதும் ஆரோவில் வாசிகளுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை என்பது அவர்களின் முக்கிய புகாராகும். மேலும் தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை வழிவசதி உள்ள ஆரோவில் இடங்களை குறைந்த விலைக்கு விற்றுவிட்டு வழியில்லாத பயனற்ற இடங்களை ஆரோவில் கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கப்படுவதாக புகார் தெரிவிக்கின்றனர். அதாவது ஆரோவில் மேம்பாட்டு வளர்ச்சி, உள்கட்டமைப்பு வளர்ச்சி என்பதில் எங்களுக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆரோவில் வளர வேண்டும் என்பது தங்களது எண்ணம். அதே சமயத்தில் இடங்களை விற்கும் போதும் வாங்கும் போதும் ஆரோவில் வாசிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகும். இது குறித்து ஆரோவில் வாசிகளை காலி கூறும்போது ஆரோவில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய செயலர் பதவியேற்ற பிறகு கடந்த 2.5 வருடங்களாக ஆரோவில் இடங்கள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு தேவையில்லாத இடங்களை கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கப்படுகிறது. இங்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்று தெரிவித்த அவர், 1 கிலோ தங்கத்தை கொடுத்து விட்டு அதற்கு மாறாக 1 கிலோ தகரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்றும் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து கேள்வி கேட்டால் தங்களது விசாக்களை புதுப்பிக்க ஆரோவில் நிர்வாகம் மறுத்து தங்களை வேதனைக்கு உள்ளாக்குவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் ஆரோவில் மக்கள் தொடர்பு அதிகாரி பாலமுருகன் கூறும்போது, ஆரோ ஆர்சாட் என்ற பழத்தோட்டத்தில் இருந்துதான் ஆரோவில் முழுவதும் பழங்கள், காய்கறிகள் விநியோகம் செய்யப்படுகிறது. அங்கு உள்ள 43 ஏக்கரில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 30 ஏக்கர் நிலங்களை 1 ஏக்கர் வெறும் 7 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து இருப்பதாகவும், இதனால் ஆரோவிலிற்கு 200 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்த அவர், தேவையில்லாத இடத்தை கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த இடத்து பேரு ஆரோ ஆர்ச்சர்ட். இந்த ஆரோ ஆர்ச்சர்ட்னா 43 ஏக்கர், ஒரு ஏக்கர் 8 கோடி. ஆனால் எக்ஸ்சேஞ்ச்ல அந்த 8 கோடி காமிக்க மாட்டாங்க. 7 லட்சம். அந்த காசுலாம் எங்க போகுதுங்க? காசு ஒண்ணு, எனர்ஜி, நம்பிக்கை, இதயம் எல்லாமே போகுதுங்க. எங்களை கொலை பண்றாங்க. எங்களால தாங்க முடியல.
அடுத்தது என்ன நடக்கும் யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் நாங்கெல்லாம் 56 வருஷமா இங்க இருக்கிறோம். எனக்கு 56 வருஷம் இல்ல, இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து. ஆனால் என்னோட சில பேர் முன்னால வந்து இருக்காங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஆர்வெல் ப்ராஜெக்ட் கொடுத்து இருக்கிறாங்க. இன்னைக்கு சில பேர் வீசா இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க எது கேள்வி கேட்டா எதுவுமே சொன்னா அப்படியே பெண்டிங்ல ஓடுறாங்க. ஒருத்தவங்களுக்கு 85 வயசு, அவங்க வரும்போது 40 வயசு. அவ்வளவு நாள் இங்க இருந்து அவங்களுக்கு வீசா கிடையாதுங்க. அப்ப எப்படி இங்கே தங்க முடியும்? எங்களை ரொம்ப கஷ்டத்தராங்க 2.5 வருஷமா. இது எப்ப இருந்து நடக்குது இந்த மாதிரி? இந்த புது செக்ரட்டரி வந்ததுல இருந்து நடக்குது. முன்னால இந்த போல பிரச்சனையே கிடையாதுங்க. இது புதுசா நடக்கிற கதை. நம்மளுக்கு இது போல முன்னால நடந்ததே கிடையாதுங்க. இது வரைக்கும் எத்தனை ஏக்கர் அந்த மாதிரி மாத்தி கொடுத்துருக்காங்க? 30 ஏக்கருங்க. 30 ஏக்கர் இன்னும் நடக்க போகுது. இன்னைக்கு கேள்விப்பட்டு இருக்கு இன்னும் நிறைய இடம். ஆனால் எங்களுக்கு தெரியாம நடக்குதுங்க. அப்புறம் தெரியாம திடீர்னு ஒருத்தங்க வர்றாங்க. கலந்து கொடுத்து கொள்ளுங்க. குழம்பு கூட்டிட்டாங்க போய் ஏன்னா உங்க பேர் என்ன? பாலமுருகன் பேர். நீங்க என்ன இருக்கீங்க? கண்டி வைக்கல. மேலே எவனா கொண்டுட்டான். புதுச்சேரி நகர பகுதியில் மதுபோதையில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற வாலிபரை பிடித்து தர்மடி கொடுத்து காரை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள். காவலர்கள் தடுத்தும் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையை ஒட்டியுள்ள தோய்மா வீதியில் கார் ஒன்று தாறுமாறாக ஓடத் தொடங்கியது. அந்த காரை வாலிபர் ஒருவர் ஓட்டினார். அவர் மதுபோதையில் இருந்ததாக தெரிகிறது. அவருடன் இளம்பெண் ஒருவரும் உடனிருந்தார். இந்த காரை போக்குவரத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றனர். அந்த கார் தூய்மா வீதியிலிருந்து புசி வீதியை நோக்கி சென்றது. அண்ணா சிலை அருகே ஒதியஞ்சாலை காவல்துறையினர் காரை தடுத்து நிறுத்த முயன்றனர். காரை ஓட்டி வந்த வாலிபர் காரை நிறுத்துவது போல் போக்கு காட்டிவிட்டு அங்கிருந்து தப்பினார். இதையடுத்து வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கத்திலும் காவல்துறையினர் மறித்ததால் கார் முதலியார்பேட்டை நோக்கி சென்றது. அதன்பின் அந்த கார் புவன்கரே வீதி வழியாக இந்திரா காந்தி சிலை நோக்கி சென்றது. காரை ஓட்டிய வாலிபர் மதுபோதையில் இருந்ததால் சாலைகளில் சென்ற இருசக்கர வாகனங்களை இடித்து மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இந்த விபத்தில் காராமணிக்குப்பம் பகுதியை சேர்ந்த 50 வயதான காந்தி என்பவர் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். இதனிடையே அந்த கார் இந்திரா காந்தி சிலை அருகே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நின்றது. விபத்து ஏற்படுத்திய காரை பின்தொடர்ந்து வந்த பொதுமக்கள் காரில் இருந்த வாலிபரையும்
அந்த இளம் பெண்ணையும் கீழே இறக்கிவிட்டனர். இதையடுத்து காரை ஓட்டிய வாலிபருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். மேலும் அந்த காரின் கண்ணாடியில் பெரிய கல்லை போட்டு உடைத்தனர். இந்த சம்பவம் காரணமாக இந்திரா காந்தி சிக்னலில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதன்பின் அந்த வாலிபரை பொதுமக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது விபத்து வழக்கு என்பதால் உருளையன்பேட்டை காவல்துறையினர் கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக போக்குவரத்து காவல்துறையினர் அந்த வாலிபரை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த டாட்டூ கலைஞரான 22 வயதான கமல்நாத் என்பதும் அவருடன் வந்த இளம்பெண் தோழியான செவிலியர் என்பதும் தெரிய வந்தது. தோழியுடன் வந்தபோது காவல்துறையினர் காரை மறித்ததால் பதற்றத்தில் காரை வேகமாக ஓட்டியதாக அந்த வாலிபர் தெரிவித்தார். பின்னர் டாட்டூ கலைஞர் கமல்நாத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை நகர பகுதியில் குடிபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நம்மள தூக்கிட்டு இருப்பானப்பா. எல்லாரையும் தள்ளுவாங்க வண்டியில தொங்குது காரு சரியா. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் மாநிலமாகவும்
போலி மதுபானம் தயாரிக்கும் பிராந்தியமாகவும் இருந்து வருகின்றது. இதனால் புதுச்சேரி மாநிலத்தினுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆங்காங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் வகையில் போதைப்பொருள் விற்பனை, போலி மதுபானம் தயாரித்தல் போன்றவை நடைபெற்று வருகிறது. கடந்த ஓராண்டுக்கு முன்பு தமிழக திமுக ஆட்சியில் போலி மதுபானம், விஷ சாராயத்தால் 20க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். அந்த விஷ சாராயம் புதுச்சேரியில் வில்லியனூரில் சட்டமன்ற தொகுதியின் திமுகவினுடைய 2 முக்கிய பிரமுகர்களால் புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு கொண்டு சென்று விஷ சாராயம் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது. தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து பல தமிழக முக்கிய பிரமுகர்கள் புதுச்சேரியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுடன் கைகோர்த்து கொண்டு போலி மதுபானம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு தினசரி தமிழக பகுதியான விழுப்புரம், மரக்காணம், திண்டிவனம், கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடத்தப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உளுந்தூர்பேட்டையில் புதுச்சேரியிலிருந்து கடத்தப்பட்ட போலி மதுபானங்களை தமிழக காவல்துறையினர் பறிமுதல் செய்த 5க்கும் மேற்பட்டோரை கைது செய்து அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்து அந்த சரக்கு எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, போலியான ஸ்டிக்கர் எப்படி ஒட்டப்பட்டது என்கின்ற விதத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 5க்கும் மேற்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதாக தெரிய வந்தது. அவர்களை தமிழக காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த போலி மதுபானம் தயாரித்த இடத்தில் ஆய்வு செய்யபோது 2 மூடிப்பட்ட வேன்களில் போலி சாராயம், போலி மதுபானம் தயாரிப்பதற்கான பல்வேறு இயந்திரங்களும், புதிய ஆலோகிராம் ஸ்டிக்கரும், அதேபோல் தமிழக டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்படுகின்ற பல்வேறு பிராண்ட் சரக்குகள் சம்பந்தமான லேபிள்களும் இருந்தன. சுமார் 30 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் தொழிற்சாலை அமைத்து போலி மதுபானம் தயாரித்த 5 நபர்களை தமிழக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆனால் ஒரு தொழிற்சாலை அமைத்து போலி மதுபானம் தயாரிக்கப்படுவதை இங்குள்ள காவல்துறை மற்றும் காவல்துறையினர் ஏன் கண்டுபிடிக்கவில்லை? புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் போலி மதுபானங்கள் தயாரித்து புதுச்சேரியில் விற்பனை செய்வதோடு தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கும் இங்கிருந்து அனுப்புகின்றனர். இப்படி தயாரிக்கப்படும் போலி மதுபானங்கள் மூலம் அரசுக்கு 1 ரூபாய் கூட கலால் வரியை, விற்பனை வரியோ பெறுவது இல்லை. இதனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு வரவேண்டிய வருவாய் மிகப்பெரிய அளவில் போலி மதுபானம் தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு சென்று கொண்டுள்ளது. தமிழகம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய திமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி மதுபானம் தயாரிப்பதில் அரசியல் பின்னணி அதிகம் உள்ளது. இங்குள்ள கலால் துறை எந்த விதமான குற்றங்கள் நடந்தாலும் அதை பற்றி ஆராய்வதே கிடையாது. அந்த வாகனத்தையும் அதனை ஓட்டி வந்த ஓட்டுநரையும் மட்டுமே குற்றவாளியாக சேர்க்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்திலும் போலி மதுபானங்கள் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்படுகின்றன. அதனை முதலமைச்சர் உடனடியாக உணர்ந்து IAS அதிகாரி தலைமையில் நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். மேலும் முதலமைச்சரும் துணைநிலை ஆளுநரும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக நீதி விசாரணைக்கு உட்படுத்தி இந்த போலி மதுபானம் கடத்தல், தயாரித்தல், கஞ்சா விற்பனை போன்ற விவகாரத்தில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில கழக இணை செயலாளர் RV திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் M நாகமணி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லைநகர் மலர் வீதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த தங்கும் விடுதியை காவல்துறையினர் காலி செய்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இன்று மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கு தமிழகம், ஆந்திரா, கேரளா, பெங்களூரு உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள அண்டை மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தொடர்ந்து வருகை புரிவதால் வார இறுதி நாட்களில் தங்குவதற்கு விடுதிகள் கிடைப்பது என்பது மிகவும் சிரமமாக இருக்கும். எனவே பலர் சட்டவிரோதமாக அரசு அனுமதி பெறாமல் அபார்ட்மெண்ட் மற்றும் வீடுகளை தங்கும் விடுதிகளாக வாடகைக்கு விட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லைநகர் மலர் வீதி பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றில் அண்டை மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் அந்த அபார்ட்மெண்டில் உள்ள 3 வீடுகளை வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என
சுற்றுலா பயணிகளை தங்க வைத்துள்ளனர். இவர்கள் குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த அந்த தெருவில் முகம் சுளிக்கும் வகையில் அரைகுறை ஆடை அணிவதோடு மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் பெண் மற்றும் ஆண் நண்பர்களுடன் வீதியில் கும்மாளம் அடித்துள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் நேரடியாக சென்று அபார்ட்மெண்ட்டை சுற்றுலா விடுதியாக மாற்றிய உரிமையாளரிடம் இங்கு சுற்றுலா விடுதி நடத்த அனுமதி பெற்றுள்ளீர்களா என கேட்டனர். அதற்கு விரைவில் அனுமதி பெற்றுவிடுவோம் என கூறியுள்ளார். இதுகுறித்து உடனடியாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் விடுதியில் தங்க வைத்த அனைத்து சுற்றுலா பயணிகளையும் உடனடியாக காலி செய்ய வைத்தனர். மேலும் அனுமதி இல்லாமல் தங்கும் விடுதி நடத்தியவரை எச்சரித்தனர். இதுகுறித்து குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் கூறுகையில், தங்கும் விடுதி நடத்த அரசு பல்வேறு விதிமுறைகள் விதித்த போதிலும் பலர் முறைகேடாக சட்டவிரோதமாக இத்தகைய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் மீது அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சிறப்பு துப்புரவு முகாம் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கும் பணியினை ஆணையர் ரமேஷ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் உத்தரவின் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கரியமாணிக்கம் கிராமத்தில் HR2 தனியார் நிறுவன ஊழியர்கள் மூலம் சிறப்பு துப்புரவு பணி மற்றும் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கும் பணி நடைபெற்றது. இதனை ஆணையர் ரமேஷ் துவக்கி வைத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் HR2 நிறுவனத்தினர் வீடுகளுக்கு வரும்போது பொதுமக்கள் குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும். மேலும் குப்பைகளை சாலையில் வீசுவதை தவிர்த்து அருகில் உள்ள குப்பை தொட்டிகளில் மட்டுமே போட வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இது தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கினார். பின்னர் சாலையோர குப்பைகள் ஊழியர்களால் அகற்றப்பட்டது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயம் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி காளி அழைத்தல் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியோடு தொடங்கியது. இதனை அடுத்து கொடிக்கட்டுதல், கங்கையம்மன் வீதி உலா மற்றும் கரக திருவிழா, பகாசுரன் வதம், அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணம் ஆகியவை நடைபெற்று தினம்தோறும் திரௌபதி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதற்காக திரௌபதி அம்மன் தீமிதி திடலுக்கு வந்தவுடன் பக்தர்கள் சாட்டையடி வாங்கி கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் மட்டுமின்றி சுற்றுப்புறத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். காக்கையன்தோப்பு முத்துமாரியம்மன் ஆலய தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையன்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 80ஆம் ஆண்டு செடல் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது.
முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் குளக்கரைக்கு சென்று கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேர் திருவிழாவை தொடங்கி வைத்தார். மேலும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சேர்மன் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ் எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 இன்ச் UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. கிருமாம்பாக்கத்தில் விளையாட்டு மைதானம் மீட்டு தரக்கோரி காவல் நிலையத்தில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு. கிருமாம்பாக்கத்தில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் விளையாட்டுக்குழு அமைக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் விளையாட்டு மைதானம் அமைத்து பல ஆண்டுகளாக அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் கிராமப்புற மாணவர்கள் இந்திய அளவிலும் உள்ளூர் அளவிலும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று 70 பதக்கங்களுக்கு மேல் பெற்று விளையாட்டுத் துறையில் வெற்றியை நிலைநாட்டி கொண்டு இருக்கின்றனர். இதனால் இளைஞர்கள், மாணவர்கள் உயர்கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த விளையாட்டு மைதானம் பயன்படுத்தி வரும் இடம் பாகூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் அப்பகுதியை மனைப்பிரிவுகளாக பிரித்து இன்று காலையில் ஏற்பாடு பணியை மேற்கொண்டனர். இத்தகவல் அறிந்த அப்பகுதியில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தடுத்து நிறுத்தினர். மேலும் இது சம்பந்தமாக கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் திரண்டு வந்ததால் பரபரப்பு காணப்பட்டது. பிறகு இது சம்பந்தமாக புகார் மனு காவல்துறையினரிடம் கொடுத்து விளையாட்டு மைதானம் இடத்தை மனைப்பிரிவாக மாற்றக்கூடாது என வலியுறுத்தி வருகின்றனர். காரைக்காலில் உள்ள கிளை சிறையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல். ஒரு கைதிக்கு பலத்த காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளை சிறைச்சாலையில் தண்டனை கைதிகளான பிரதீஷ், அமலன், ஆறுமுகம் என்ற 3 கைதிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது.
இதில் புதுச்சேரியை சேர்ந்த கைதிகள் பிரதீஷ் மற்றும் அமலன் ஆகிய இருவரும் சேர்ந்து காரைக்கால் பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்கிற கைதியை சமையலறையில் பால் காய்ச்சும் போது ஏற்பட்ட வாய் தகராறு முற்றிய காரணத்தால் சமையலறையில் இருந்த டம்ளர் கொண்டு பிரதீஷ் ஆறுமுகத்தை பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ஆறுமுகம் பலத்த காயமடைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து பிரதீஷ் மற்றும் அமலன் மீது காரைக்கால் நகர காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிறைச்சாலையிலேயே கைதிகள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் கைதிகளுக்கிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதியதில் புதுவையை சேர்ந்த வியாபாரி பலி. புதுவை மாநிலம் சுதான நகர் பகுதியை சேர்ந்தவர் 45 வயதான லட்சுமி நாராயணன் தனக்கு சொந்தமான காரில் சோப்புகளை மொத்தமாக எடுத்து வந்து புதுவை மாநில பகுதிகள் மற்றும் மரக்காணம் உள்ளிட்ட கிராமங்களில் இருக்கும் கடைகளுக்கு விற்பனை செய்வது வழக்கம். இந்த நிலையில் அவர் நேற்று வழக்கம் போல் தனது காரில் சோப்புகளை எடுத்து வந்து மரக்காணம் அருகே ஈசிஆர் சாலை பகுதியில் இருக்கும் பனிச்சமேடு கிராமங்களில் சோப்புகளை விற்பனை செய்துள்ளார். அங்கிருந்து ஈசிஆர் சாலையில் காரை ஏற்றியுள்ளார். அப்போது புதுவை மாநில அரசுக்கு சொந்தமான அரசு பேருந்து புதுவையிலிருந்து சென்னை நோக்கி வந்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து கார் மீது மோதியது. இந்த விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் காரை ஓட்டி வந்த லட்சுமி நாராயணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து காரின் நொறுங்கிய பகுதிகளில் அவரது உடல் பாகங்கள் சிக்கிக் கொண்டது. இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் மரக்காணம் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலைய வீரர்களுக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த மரக்காணம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்துக்குள்ளாகி சாலையிலேயே சிக்கிக்கொண்ட கார் மற்றும் பேருந்தை சுமார் 1 மணி நேரம் போராடி அப்புறப்படுத்தினர். இதில் அப்பளம் போல் நொறுங்கிய காரின் பாகங்களை கடப்பாறையால் உடைத்து உள்ளே சிக்கியிருந்த லட்சுமி நாராயணன் உடலை வெளியில் எடுத்து பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டிக்குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தினால் சென்னை புதுவை ஈசிஆர் சாலையில் சுமார் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் வெண்ணியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் செடல் மகோற்சவ விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள கிராம தேவதையான வெண்ணியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் செடல் மகோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் கடந்த 24ஆம் தேதி காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து வேண்டுதல் நிறைவேற பக்தர்கள் பழம், தேர், காவடி, அலகு ஆகியவற்றை உடலில் குத்தியபடி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு விதமான அலங்காரங்களில் வெண்ணியம்மனை அலங்கரித்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தலத்தில் அன்னை மரியாவிற்கு வணக்கம் செலுத்தும் நிகழ்வாக ஜெபமாலை மற்றும் திருத்தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள புனித சூசையப்பர் திருத்தலத்தில் அன்னை மரியாவிற்கு வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஜெபமாலை மற்றும் அன்னை மரியாள் உருவம் தாங்கிய திருத்தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருத்தேர் பவனியை தொடர்ந்து திருப்பலி புனித சூசையப்பர் திருத்தல பங்குத்தந்தை சார்லஸ் மற்றும் உதவி பங்குத்தந்தை ஜோ பிரான்சிஸ் ஆகியோர் தலைமையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான இறைமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தல திருமணமான இளைஞர்கள் சங்கம் சார்பில் செய்திருந்தனர். ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய செடல் மகோற்சவ விழாவை முன்னிட்டு இரவு திருத்தேரோட்டம் நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய செடல் மகோற்சவ விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வீரபத்ர சுவாமி மற்றும் ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து முதலில் வீரபத்ர சுவாமி அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். மேலும் சிறிய தேரில் ஸ்ரீ வெண்ணியம்மன் எழுந்தருளினார். தொடர்ந்து தேரில் காட்சியளித்த ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேர் மாடவீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் ரெட்டனை கிராம சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் PVP பள்ளி மைதானத்தில் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு விழா எழுத்தாளர் அரங்கம் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் PVP பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு விழா மற்றும் எழுத்தாளர் அரங்கம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன், எழுத்தாளர் இமயம் ராஜேந்திரன், கரு பழனியப்பன், பட்டிமன்ற பேச்சாளர் பிரவீன் சுல்தானா ஆகியோர் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 14 வயதிலிருந்து அவர் எழுதிய புத்தகங்கள், கவிதைகள், நாடகங்கள், திரைப்பட படங்கள், சிறுகதைகள் மற்றும் உடன்பிறப்புகளுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் ஆகிய தலைப்புகளில் சிறப்புரையாற்றினர். இதில் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ், நகர செயலாளர் தண்டபாணி மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் மேற்கு மாவட்ட துணை செயலாளருமான PVV முத்துக்குமார் நன்றியுரையாற்றினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ரோட்டை கடந்தபோது விபத்து. தந்தையின் கண் எதிரே பலியான மகன். விபத்து ஏற்படுத்திய டிரைவர் கைது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வேம்போட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வீரசாமி கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் 26 வயதான சதீஷ் திண்டிவனத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் சதீஷ் தனது தந்தையை ஓமந்தூர் கிராமத்தில் இருந்து அழைத்து வருவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனத்தில் இருந்து ஓமந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஓமந்தூர் கூட்டுச்சாலையில் தனது தந்தையை அழைத்து வருவதற்காக சாலையை கடந்த போது புதுவையிலிருந்து அதிவேகமாக வந்த காரானது சதீஷ் மீது மோதி சதீஷ் தூக்கி வீசப்பட்டு தனது தந்தை கண்ணெதிரே சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த கிளியனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் பாம்பூட்டி கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தை கண்ணெதிரே மகன் பலியான சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடியில் மதுவிலக்கு அமல் பிரிவு மற்றும் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு இணைந்து நடத்திய வாகன தணிக்கையின் போது போலி மது பாட்டில்கள் கடத்தி வந்த 6 நபர்கள் பிடிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மத்திய பிரிவு காவல் ஆய்வாளர் சின்ன காமனன் குற்ற புலனாய்வு தலைமையிலான குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் புதுச்சேரியிலிருந்து போலி மது பாட்டில்களை கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பெயரில் உளுந்தூர்பேட்டை மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவினர் இணைந்து உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே வாகனம் தணிக்கை செய்யும் போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த PY01CX8613 என்ற பதிவில் கொண்ட இனோவா காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதிலிருந்து வில்லியனூரை சேர்ந்த சக்திவேல் என்பவரிடம் விசாரணை செய்தனர். இதில் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் TN16H8548 என்ற பதிவில் கொண்ட வாகனத்தில் போலி மது பாட்டில் கடத்தி வருவதை ஒப்புக்கொண்டு உள்ளார். இதில் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சமுதாயத்தை சீர்குலைக்கும் கள்ள சாராயம், வெளிமாநில மதுபான கஞ்சா,
லாட்டரி, குட்கா போன்ற சட்டத்திற்கு புறமான குற்ற செயல்கள் ஈடுபடுபவர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்படுபவர்கள் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் ஏழை எளிய மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆலோசனைப்படியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிகுண்டு திடலில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பரணி பாலாஜி தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உளுந்தூர்பேட்டை தொகுதியின் சார்பாக 1000 ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி தலைவர் மோகன், திருநாவலூர் ஒன்றிய தலைவர் சக்திவேல் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் விஜய் செல்வா, பாரதி ராஜா, கார்த்திக், சந்துரு, விஜய், அஜய்குமார் மற்றும் நகரம் ஒன்றிய தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். கள்ளக்குறிச்சி நகராட்சி பகுதியில் கோவில் ஆக்கிரமிப்பு அகற்றம் பொதுமக்கள் எதிர்ப்பு. கள்ளக்குறிச்சி நகராட்சி காந்தி சாலை போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இணைந்து கோவிலை பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து தள்ளினர். கோவிலை இடிக்கும் செய்தி கேட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு வந்தனர். டிஎஸ்பி தேவராஜ் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கடை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் சன்னதியில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான புதுக்கடை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தலும் மற்றும் திரௌபதி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 23ஆம் தேதி சக்தி கரகம் எடுத்து வந்து பிடாரியம்மன் கோவிலுக்கு வருதல், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் எதிரில் சாகை வார்த்தலும், அன்று மாலை ஊரணி பொங்கலிடுதல், மறுநாள் காலை ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம், அபிஷேகத்தூள், தேன், பால், தயிர், இளநீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சக்தி கரகம் புறப்பாடுடன் காப்பு கட்டுதலும், கிராமப்புறத்தில் எல்லை கட்டுதல் போன்ற நிகழ்வுடன் தொடங்கி சன்னதியின் எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான நேற்று மாலை தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு தீமிதித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உருளையன்பேட்டையில் அனுமதியின்றி இயங்கிய தங்கும் விடுதி, சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் வெளியேற்றியதால் பரபரப்பு. நிலத்தை கையகப்படுத்துவதில் பல கோடி ரூபாய் ஊழல், ஆரோவில் வாசிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. விளையாட்டு மைதானத்தை மனைப்பிரிவுகளாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு, விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மது போதையில் தாறுமாறாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய தமிழக வாலிபர், தர்ம அடி கொடுத்து காரை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.